தைப்பூசத்தை முன்னிட்டு இம்மாதம் 31 தொடங்கி பிப்ரவரி 3ஆம் தேதி வரை இப்போவை சுற்றியுள்ள 10 சாலைகள் மூடப்பட்டு அதற்கான மாற்று பாதைகள் கட்டம் கட்டமாக திறந்துவிடப்படும். புந்தோங் சுங்காய்பாரியில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் புறப்பட்டு குனோங் செரோவில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தை சென்றடையும் ரத ஊர்வலம் மற்றும் அதே வழியில் திரும்பும் முறை ஆகியவற்றுக்காக 4 நாள்களுக்கு சாலைகள் மூடப்படுவதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்தார். ஜனவரி 31ஆம் தேதி காலை மணி 6 முதல் நண்பகல் 12க்குள் புந்தோங்கில் உள்ள சுங்காய்பாரி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து குனோங் செரோவில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு ரத ஊர்வலம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தைப்பூசத்திற்கு பின்னர் பிப்ரவரி 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு குனோங் செரோ ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலிருந்து புந்தோங் சுங்காய்பாரி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு திரும்பும் ரதம் நள்ளிரவு மணி 12க்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார். சில முதன்மை சாலைகள் மூடப்படுவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பொது மக்களின் வசதிக்காக திறந்துவிடப்பட்டிருக்கும் மாற்று சாலைகளான ஜலான் கொல கங்சார், ஜலான் தூன் அப்துல் ரசா, ஜலான் சுல்தான் நசுரின் ஷா, ஜலான் ராஜா டி ஹிலேர், ஜலான் CM யூசுப், ஜலான் யங் கல்சோம், ஜலான் சுல்தான் அப்துல் ஜலீல் ஆகிய 8 வழிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இம்முறை பேரா மாநில தைப்பூசத்தில் சுமார் 5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் நெரிசலை குறைக்க பயணத்தை திட்டமிடுவதோடு மாற்று வழிகளை பயன்படுத்தவும் பொது மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.